ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டா எங்க சொந்த ஊர்ல நடந்த திருவிழாக்காக வாணியம்பாடி வரைக்கும் போயிருந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவிழாவை கவர் பண்ணியிருக்கேன். இதை பாக்குற எல்லாருக்கும் சொந்த ஊர்ல நடக்கிற திருவிழாவை எப்படியாவது மிஸ் பண்ணாம அட்டண்டன்ஸை போட்டணும்னு ஒரு நினைப்பு வர வைக்கணும்னு முயற்சியில இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் எப்போல்லாம் வாணியம்பாடி போய் இறங்குறேனோ ஒரு கால் ஸ்டேஷன்ல வச்சா இன்னொரு கால் ஆட்டோமேட்டிக்கா அகமதி ஹோட்டல்ல தான் வைக்க தோணும். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஹலீம்லாம் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஆம்பூர் மட்டும் இல்ல, வாணியம்பாடியும் பிரியாணிக்கு பேர் போனது. இங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது பெஸ்ட் பிரியாணி ஸ்பாட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. சாமி ஊர்வலம் வரும்போதெல்லாம் சும்மா மேல தாளத்தோட ஊரே அதிரும். வீட்டுக்கு வீடு ஆடு நேந்தி விடுவாங்க. இப்போ டைம் என்ன தெரியுங்களா? நைட்டு 2 மணி. ஆனா என்னுடைய ரொம்ப பெரிய தம்பி எப்படா பிரியாணி ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. விடிஞ்சா போதும், ஆட்டோட எல்லாம் பார்ட்ஸா ரெடி ஆயிட்டு இருக்கோம். டயட்லாம் வச்சுட்டு ஊர் பக்கம் போயிடாதீங்க. அடுத்ததான் நாங்க போன கோவில் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோவில், பொன்னியம்மா கோவில். இந்த ஊர்லயே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது. பர்சனலி எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கோவில். என்னுடைய சின்ன வயசுல இந்த கோவில் சரௌண்டிங்கில் தான் நான் விளையாடிட்டு இருப்பேன். கஷ்டம்னா என்னன்னே தெரியாத வயசுல. ஸோ எப்போல்லாம் நான் இந்த கோவிலுக்கு வரனோ எனக்கு டைம் ட்ராவல் பண்ண ஃபீல் இருக்கும். கஷ்டமும் மறக்கும், இந்த அம்மா கஷ்டம் கொடுக்காம நம்மளை காப்பாற்றவும் செய்வாங்க. இந்த கோவிலில் நடந்த அதிசயம் ஒன்று எங்கள் அம்மா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சின்ன வயசுல திருவிழா டைம்ல ஊஞ்சல் உற்சவம் நடந்திருக்கு. அப்போ பக்தர்கள் எல்லாம் பக்தி பாடல்கள் பாட பாட ஊஞ்சல் தன்னால ஆடி இருக்கான். அங்க இருந்தவங்களும் மெய் செலுத்து போயிருக்காங்க. இதை கேட்குறப்போ ஒவ்வொரு டைமும் எனக்கும் கூஸ்பம்ஸ் ஆகும். இன்னும் கூட இந்த ஊரு பழமை மாறாம இருக்கு. எனக்கு லிட்டரலி 90ஸ்க்கே போன மாதிரி இருக்கு. பொதுவாக ஊர் சைட்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம சொந்தக்காரங்க தான் கடை வச்சிருப்பாங்க. இது என் சித்தி ஷாப் தான். என் சிஸ்டருக்கு வளையல் போட்டு விடுறது என் மாமி. சிட்டியை மட்டுமே பார்த்து வளர்ந்த என் சிஸ்டருக்கு இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
தென் ஈவினிங் நாங்க ஜாத்ராவை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த ஜாத்ரா நடக்கிறது கிராமத்து ஸ்டைல் கெட் டுகெதர் மாதிரி. ஊரே ஒன்று கூடும். நம்ம எல்லா சொந்த பந்தங்களையும் இங்க பார்க்க முடியும். நம்ம வீட்டு கிட்ஸ்லாம் கூப்பிட்டுன்னு போனா ஃபன்னாவும் இருக்கும், அவங்களுக்கும் சொந்தத்தோட அருமை புரியும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கிராமத்துல அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்த்து ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் குழந்தைகளுக்கு புரிய வரும். உங்க கருத்தும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச 2 நாள் லீவ்ல நான் வெறும் பொன்னியம்மன் கோயில் திருவிழாவும் மாரியம்மன் கோயில் திருவிழாவும் மட்டும்தான் கவர் பண்ணேன். ஆனா இங்க சுத்தி இருக்கிற எல்லா கிராம குலதெய்வங்களுக்கும் சேர்த்து 4-5 நாளைக்கு மேல திருவிழா நடக்கும் இங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்புறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.